ரெண்டாக பிரிச்சுக்கலாம். தடுக்கிறது அப்புறம் வைத்தியம் பண்ணுறது. எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். தடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம முதல்ல பேசின ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது அழுத்தம் சார்ந்த சிறுநீர் கசிவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை தடுக்கிறதுல முதல் பங்கு வகிப்பு நம்ம வெயிட்டை குறைக்கிறதுல இருக்குது. வெயிட் ஒபிசிட்டி இன்றைக்கி ஒபிசிட்டி ஒரு நோய் மாதிரி வேகமாக பரவிட்டு இருக்கு. குழந்தைகள்லேருந்து இளம் சிறார்லேருந்து டீனேஜர்ஸ்லேருந்து எங்கே பார்த்தாலும் ஒபிசிட்டி, அதாவது அதிக பருமன், உடற்பருமன் கூடிக்கிட்டு இருக்கு. இது எப்படி என்ன பண்ணும்? உடற்பருமன் பெண்களில் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு பக்கம் மாதவிடாயை எவ்வளோ பாதிக்குது, கருமுட்டை மேலே எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன்றது நமக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னொரு பக்கம் நம்ம தசைன்னு சொல்கிறது பெல்விக் ஃப்ளோர், அடித்தரை தசைன்னு சொல்லுவோம். பெல்விக் ஃப்ளோரில் ப்ரெஷர் போடும். இந்த நாள்பட்ட ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும்போது உண்மையாக நல்லா ஆக்ட் ஆக வேண்டிய ஸ்பிங்டர்ஸ், நம்மளோட யூரினரி ட்ராக்டில் உள்ள ஸ்பிங்டர்ஸ் கரெக்டாக நல்ல தேவையான நேரத்தில் இருமுனா தும்முனா அந்த ப்ரெஷர் டக்குன்னு நம்ம பாடியோட சிஸ்டம் எப்படின்னா அந்த இடம் இறுக்கி அடைச்சிக்கும். அப்படின்னா தான் நம்மளுக்கு நார்மலாக இருக்கும்போது நீர் கசியாது. இவங்களுக்கு வெயிட் போடுறவங்களுக்கு அது ஸ்ட்ரெச் ஆகிறதுனால நீர் டக்குன்னு நிற்காது, கசிஞ்சிடக்கூடும். ஸோ வெயிட் போடுறதை குறைக்கிறது முதலாவது தடுப்பு.